வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி மகாதன் சேகர் ராஜா பேசுகிறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது, ஐயா நீங்கள் ஃபார்மட் நியூமராலஜி இறைவனால் கொடுக்கப்பட்டது, நிறைய முறை இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அது மகிழ்ச்சிகரமான வார்த்தை தான். இறைவன் கொடுத்தாதான் அது சாத்தியப்படும். ஏன்னா நிறைய விஷயங்கள், அபாரமான சில விஷயங்கள் இது சாதிக்கப்பட்டிருக்கு என்றால் இறைவனால் கொடுக்கப்பட்டால் மட்டுமே அது சாத்தியப்பெறும். இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லும் போகும்போது இறைவனால் சில விஷயங்கள் கிடைக்காம கூட இருந்திருக்கு. உதாரணம், மழை சில இடத்தில் பெய்யுது, சில இடத்தில் பெய்யலை. மழை ஹெவியாக பெய்கிறது, குறைச்சலாக பெய்யுது, தேவைக்கேற்ப மழை பெய்யுது. சில இடத்துல மழையே பெய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது அந்த மாதிரிலாம் மழை பெய்ய வைக்க முடியுமா? அப்போ இறைவன் கொடுத்தது தானே ஃபார்மட் நியூமராலஜி. அதுவும் இறைவன் கொடுக்குறது தானே செய்கிறாரு. இறைவன் கொடுத்ததை சில இடத்துல அங்கே கொடுக்காத, அது இறைவன் சம்மந்தப்பட்டது தானே, அங்கே சொல்லி நீங்கள் வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்போ சொன்னேன், அதெல்லாம் முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நடக்கும்னு. இனி அப்போ ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னாரு. ஆமாம், இன்றைக்கு இப்போ நான் சொல்கிற நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா நம்ம யூடியூப்பில் பேசுங்கிறது இன்றைக்கி அகில உலகம் ஃபுல்லாக போகுது. இதில் எதையுமே ஒளி மறைவெல்லாம் மறைக்க முடியாது. ஆம்பூர் இதுல வேலூர் குடியாத்த ஆம்பூர் மெயின் ரோடில் வழக்கம் போல் அந்த மழை சீசனில் மழை நல்லா பெய்யும். மழை சீசனில் மழை பெய்யுது, அந்த பருவத்துக்கு உண்டான மழை பெய்யுது. ஆனால் ஆம்பூர் தாண்டி உள்ள ஒரு ஊர் போகுது, தட்டப்பாறை, அங்கே மட்டும் மழை வர மாட்டேங்குது. என்னென்னு கேட்டால் பேரில் நான் தான் சொன்னேன், எங்கள் பேரில் பாறைன்னு இருக்குது, அந்த ஊரே பாறையாக தான் இருக்கும்னு. கரெக்டாக தான் சொன்னீங்க. அந்த ஊரே பாறை, அடியில் தோணுனா பாறை தான் வரும், தண்ணி கூட வராது அப்படின்னு அந்த ஊரில் உள்ளவங்க என்கிட்ட சொன்னாங்க. இது நான் சொல்கிற பல வருடங்களுக்கு முன்னால். எங்கள் ஊரில் மழை பெய்யணும் ஏன் அப்படின்னாங்க. நான் அப்போ சொன்னேன், மழை பெய்யணுன்ட்டு நீங்கள் ஒரு ஆள் மட்டும் நினச்சா போதாது, ஊரே நான் சொல்கிற மாதிரி பேர் எழுதணும். அப்படி உட்காந்து எழுதினீங்கனாக்கா மழை பெய்யும் அப்படின்னேன். நாங்கள் அதெல்லாம் ரெடியா? நான் சொன்னேன், எல்லோரும் ஊரே கேட்கும், எங்கள் ஊர் மழையே இல்லையா, ஆம்பூர்லாம் பெய்யும், ஊருக்கு மட்டும் வராது, எட்டி பார்க்காது. அதான் சொன்னால் ஊர் தான் பாறைன்னு பேர் வச்சுருக்கீங்களே, அப்போ எப்படி வரும்னு. அப்புறம் நான் சில சொன்ன வழிமுறையில் உட்காந்துட்டு, இரவு வீட்டுக்கு ஒரு ஆள் போங்க, ஹாலில் போய் உட்காந்துக்குங்க. உங்கள் ஊர் ஹால் இருக்கும் இல்லையா, ரோட்டில் லைட்டு போட்டுக்குங்க, நடு மத்தியில் உட்காருங்க, உங்கள் ஊர் பேரை சொல்லுங்கள். இது மாதிரி இந்த இடத்த ஊர் பேர் சொல்லிவிட்டு, எங்களுக்கு இறைவனே மழை பெய்ய வைங்க, மழை பெய்யணும் அப்படி சொல்லிக்கிட்டே பேர் எழுதுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அது பேரையாக எழுதுனாலும் சரி, இல்லை ஒரு யாகம் ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி அதையே கோரஸாக சொல்லுங்கள். சத்தம் போடாமல் சொல்லணும். ஒலி அது ஒரு கோரஸாக இருக்கணும், ஆனால் சவுண்டாக வரக்கூடாது. அப்போ சொன்னாங்க, இல்லையா நாங்கள் எழுதிடுறோம்னாங்க. எழுதுனா தான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத சத்தம் வராதுங்க, அதனால் எழுதுங்க. எல்லாம் நோட்டு வச்சு எழுதுனாங்க. நான் சொன்ன மாதிரி எழுதுனாங்க. எழுதி ஒரு 1-1.5 வரும்னு நினைக்கிறேன், 2 வரும் இருக்கும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நைட்டு ஃபோன் அடித்தாங்க அந்த நேரத்தில், ஐயா மழை வந்துருச்சு அப்படின்ட்டு. தூருது மழை பெய்யுது, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எப்போயாவது ஒரு முறை தான் மழை பெய்யும் அவங்களுக்கு. எத்தனோ வருஷத்துக்கு அவங்களுக்கு மழை பெஞ்சே பல வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எழுதுவாங்க. ஆனால் இப்பொழுதும் சீசனுக்கு சீசன் வருதோ பெய்யுதோ இல்லையோ, முன்கூட்டி போய் உட்காந்து எழுதுவாங்க. இந்த நாள் வரைக்கும் செய்கிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷமாக செய்கிறாங்க. நீங்கள் தாராளமாக அங்கே போய் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். அது பேரை கூட சொல்லிடுறேன், சோமசேகர் இருக்கார், அவர் யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. பேரே சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்குது, தட்டப்பாறை சோமசேகர் போய் கேளுங்க. ஆம்பூர் பக்கத்தில் உள்ள வில்லேஜ் இன்றைக்கி வரைக்கும் எழுதுகிறாங்க. நீங்களும் முயற்சி பண்ணலாம். சரி, இதை நான் ஒருவருக்கு இப்படியே சொன்னேன், இல்லை அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னவர், ஐயா அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதை என் பர்சனலாக நான் கேள்வி கேட்டதை ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நீ யூடியூப்பில் என் ஒருத்தனுக்கு சொன்னீங்க, அப்படியே அவ்வளோ பேருக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன்னே அப்படின்னேன். திருப்பி இன்னொரு கேள்வி கேட்குறாரு அவர். என்ன கேள்வி? சரிங்கய்யா, இயற்கையாக இப்படி கேட்டீங்க, நடந்துச்சு. இது நான் இப்போ கேட்கக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, இது உங்களுக்கு பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள்.
நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, அதனால இருக்குது. இதையே கேட்கக்கூடாதுன்னு நினச்சி கேட்டீங்க, அதுக்கு பதில் கிடச்சிது இல்லையா? இப்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாரு, அவங்களுக்கு அந்த தலைவர் வேணும். நீங்கள் பர்சனல், ஏன்னா இறைவன் நீங்கள் கொடுத்ததுன்னு சொன்னதுனால உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். எதனாலும் செஞ்சு காப்பாற்றி கொடுக்குறீங்க, நிறைய பேர் பண்ணிக்க. ஏன்னா நான் உணர்வுபூர்வமாக நான் அதை ஏற்றுக்கிட்டேன், நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், நிறைய பேர் நானே கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு, உண்மை. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உடல் ரீதியாக அவருக்கு தொந்தரவு இருக்குது. அப்போ அவங்க தொண்டர்கள்லாம் பேர் எழுதுனா அவர் சரியாயிடுவாரா? நான் சொன்னேன், அதெல்லாம் நடக்கும். ஆனால் தொண்டர் எல்லாம் எழுதுறதுக்கு தயாருனாக்கா நான் கொடுக்க தயாருங்க. ஏன்னா நானும் ப்ரே பண்ணிடுவேன். பெரும் பேரை கொடுத்துட்டு விட மாட்டேன், யாருக்கன்னாலும் கொடுப்பேன். ஒரு ப்ரேயர் கொடுத்துருவேன். வெறும் பேரை எழுதி அமிச்சா மட்டும் ஒன்றும் வேலை செய்யாது. இறைவன்ட்டு உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் வைக்கணும். அப்புறம் வேறு எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பேரை கொடுத்துட்டா என் வேலை முடிஞ்சதுன்னு யாருமே நினைக்காதீங்க. உங்களுக்கு பேரை கொடுத்துட்டு நான் ப்ரேயர் போட்டுருவேன், நடக்கும். அதேமாரி அவர் கேட்ட பேர் அரசுக்கு நான் ஒரு ப்ரேயர் வச்சுருவேன், கண்டிப்பாக அது நடக்கும். தொண்டர்கள்லாம் எழுதுறது தயார் அப்படின்னா நான் கொடுக்க தயார். அவர் காப்பாற்றப்பட்டுருவாரா? அதெல்லாம் காப்பாற்றப்பட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, அந்த இது அவருக்கு இருக்கா? இருக்குன்னு காப்பாற்றப்பட்டலாம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதெல்லாம் முடியுமா? எஸ், முடியும். சாத்தியமா? சாத்தியம். ஏங்க, கூட்டு பிரார்த்தனைக்கு இல்லாத ஒரு சக்தி வேறு எதுக்கும் இல்லை. நீங்கள் இப்போ கூட மழை பெய்யறதுக்கு வந்தது சொன்னது என்னது? அது ஒரு கைண்ட் ஆஃப் பிரார்த்தனை தான். அது நம்ம நியூமராலஜி மூலிமா செய்கிறோம். இன்னும் பெரிய பெரிய சாமியாருங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 பேர் 10,000 பேர் வர வச்சுட்டு கூட்டு பிரார்த்தனைங்கிற பேரில் வேண்டுதல் வச்சுட்டு யாகம் பண்ணுறாங்க, மழை பெய்யுது. அதில் ஒன்றும் அதிசயம்லாம் ஒன்றும் கிடையாது. தனியும் ஒரு மனிதன் செய்கிற சக்தியை காட்டிலும் கூட்டு பிரார்த்தனைக்கு பவர் இருக்குது. அந்த லாஜிக்கில் தான் அந்த தட்டப்பறையில் மழை பெஞ்சுது. கூட்டு பிரார்த்தனை மாதிரி தான், ஒரு ப்ரேயர் கூடிய வித் ப்ரேயர். ஸோ நிச்சயமாக இதுக்கு எல்லாத்துக்கும் கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, ரொம்ப பிரமிப்பாக இருக்கியா, நான் இதுக்காக தலை வணங்குறேன்னாரு. எனக்கு வணங்க வேண்டாம், ஃபார்மனி பிறகு வணங்கிக்கிங்க, நீங்கள் தானே சொன்னீங்க இறைவன் கொடுத்ததுன்னு, அப்படியே வணங்குங்க, அது இறைவனுக்கு வணங்குறதுக்கு சமமாயிரும் அப்படி சொன்னேன். ஸோ இன்றைக்கி நல்ல தகவல் கொடுத்துருக்குறேன். ரொம்பவும் என்ன சொல்கிறது, அதிசயமிக்க தகவல் கொடுத்துருக்குறேன். இந்த தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.